கோலியாத்தின் பட்டயத்திற்கு நிகர் இல்லைன்ற மாதிரி உங்களுக்கு நிகர் நீங்க தான். உங்களுக்கென்று கர்த்தர் சில காரியங்களை வச்சிருக்கிறார். ஆனா அது யார் கையில இருக்குதுங்கிறதா முக்கியம். இந்த பட்டயம் ஒரு காலத்துல பிசாசின் கையில இருந்துச்சு. உங்களை என்னையும் எடுத்து பிசாசு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான். நம்ம நல்ல கவிதை எழுதோம்னா கவிதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான். நம்ம சில ஆட்கள்லாம் உட்காந்து நல்ல குரல் வளம் இருக்கும், பார்த்தீங்கன்னா சினிமா பாட்டு பாடிட்டு இருப்பாங்க உட்காந்து. சிலர்லாம் ட்ரெயினில் பார்ப்பேன், ட்ரெயினில் உட்காந்து இந்த காசு வாங்குறதுக்காக அதை என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, சினிமா பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன வளம் இருக்குது, நல்ல குரல் வளம் இருக்குது. ஆனால் அந்த பட்டயம் யார் கையில் இருக்குது, பிசாசின் கையில் இருக்குது. பிசாசுக்கு முன்பாக அந்த பட்டயம் ஓங்கின நிலையில் இருக்குது. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அந்த பட்டயத்தை எடு. எதற்காக? அந்த பட்டயம் எனக்கு வேண்டும். நீங்களும் நானும் யாருக்கு வேணும்? தேவனுக்கு வேணும். தேவன் நம்மளை எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். இப்ப அந்த பட்டயத்தை எடுத்து தாவீது கைக்கு அந்த பட்டயம் வரணும். தாவீது கைக்கு வந்தாதான் அதை வச்சு கர்த்தர் யாரை வீழ்த்த விரும்புறாரு? கோலியாத்தையே வீழ்த்த விரும்புறார். பிசாசின் ராஜ்யம் உடைக்கப்பட வேண்டுமானால் ஆண்டவர் நினைச்சார்னா தேவ தூதர்களை வச்சு நிமிஷத்துல என்ன பண்ணிடுவாரு, இந்த பூமியை நிர்மூலம் பண்ணி அழிச்சு ஒழிச்சு புதிய பூமி புதிய வனம் உண்டாக்கிடுவார். ஆனா கர்த்தர் விரும்புறது என்ன தெரியுமா? என்னுடைய பட்டயம் ஒன்று கோலியாத்தின் கையில் இருக்கு. அந்த பட்டயம் நிகரில்லாத பட்டயம். அது மட்டும் என் கைக்கு வந்துருச்சுன்னா இந்த கோலியாத்தை நான் வீழ்த்துவது வெகு எளிது.